பொரிச்ச மீனை வச்சு ஒரு ரெசிபி செய்யலாமா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இருக்கிற உள்ளங்களுக்கும் வணக்கம். மீன் பொரிச்சு சாப்பிட்டு ரொம்ப போர் அடிச்சு போச்சா? இப்படி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க, செம்மையாக இருக்கும். அதுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? நான் சாலை மீன் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீனுனாலும் எடுத்துக்கிடலாம். முள்ளை மட்டும் எடுத்துகிட்டு சதையை எடுத்து உரமாக வச்சுக்கோங்க. அப்புறம் வெங்காயம் தக்காளி, எப்போவுமே வெங்காயம் தக்காளி தாங்க நம்ம எல்லா சமையலுக்கும் கை கூடும். அது இல்லைன்னா எந்த டிஷ்ஷுமே செய்ய முடியாதுல்ல, அப்படி தானேங்க. அதனால் வெங்காயம் தக்காளி நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷு செஞ்சு ரொம்ப வருஷம் ஆயிட்டு. திடீர்னு இன்றைக்கி மீன் பொரிக்கவும், சரி இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே, நம்ம சாப்பிட்டு பார்த்ததை நம்ம சப்ஸ்கிரைபருக்கும் காட்டிடுவோம் அப்படின்ட்டு தான் இந்த டிஷ்ஷு ரெசிபி உங்களுக்கு போட்டு விட்றேன். கண்டிப்பாக ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். கடையில் எப்போவுமே தேங்காய் தான் ஊற்றணும். இது தேங்காய் தான், பட் அது மீன் பொரிச்ச எண்ணெய். மீன் பொரிச்ச எண்ணெய் தாங்க டேஸ்ட்டு அள்ளும். இதில் சோறு போட்டுலாம் சாப்பிட்ருக்கோம் சின்ன பிள்ளையில. இப்போ பிள்ளைலாம் அது எங்கே சாப்பிட விரும்புகிறாங்க. அதனால் நம்ம இந்த மீனில் இப்படியே செஞ்சு சாப்பிட்டுக்கிட வேண்டியதான். கடுகை போட்டு தாளிக்காமல் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிசம் போட்டுட்டு 2 பூடை இடித்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிடணும். வேறு எண்ணெய் ஊற்றாதீங்க, அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கிடும். சிம்மில் வச்சே நல்லா வதக்குங்க. உப்பு போட்டுக்கோங்க. மெயினாக உப்பு, எவ்வளோ டிஷ்ஷு செஞ்சாலும் உப்பு இல்லைன்னா அந்த இது குப்பையில் தான் போகும். அதனால் கண்டிப்பாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மீன் சேர்க்க போகிறோம். இதில் ரொம்ப ஈஸியான டிஷ்ஷுங்க இது. பொரிச்ச உடனே சாப்பிட சொல்லி நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் கூட கொஞ்சம் சுவையாக சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நல்லா தானே இருக்கும். நிறைய பேர் இது ஒரு வேலையா, பொரிச்சதை தின்னுட்டு அங்கிட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதை செஞ்சு சாப்பிட்ணுமா அப்படின்னு நினப்பாங்க. கொஞ்சம் டேஸ்ட்டாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வேலை பார்க்குறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி யாரோட ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சித்தி எனக்கு மொதல் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தாங்க. டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிக்கிட்டு அப்படியே நம்மளும் சரி ஒரு வாட்டி செஞ்சு பார்ப்போம்னு செஞ்சு பார்த்தாச்சு. இதுக்கு மஞ்சப்பொடி வத்தப்பொடி போடணும், அதே மறந்துடாதீங்க. இதுதான் உரப்புக்கு அதான் கொடுக்கும். அதனால் ஒரு வாட்டி செஞ்சு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற மீனை எடுத்து அப்படி ஒரு பெரட்டு, இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டி சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அப்படி இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு செஞ்சு கொடுத்த எங்கள் சித்திக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா திடீர்னு இன்றைக்கி இந்த ஞாபகம் வந்து இது நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. மல்லியில் தூக்கி இறக்குனா அப்படி இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷு செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். என் வீடியோவுக்கு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.